ஹலோ. ஹலோ, வெல்கம் டு ஃப்ரேமிங் லாட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் மூவியோடைய ஒப்பீனியன் வீடியோ தான். ரொம்ப நாள் கழித்து தமிழ் மூவியோடைய ஒப்பீனியனை நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற மூவியோடைய பேர் வந்து ஜீன்ஸ், டைரக்டட் பை ஷங்கர். ஸோ இந்த மூவி டைரக்டர் ஷங்கர் பற்றி நான் கொஞ்சம் கடைசியாக சொல்கிறேன் நான். ஸோ இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மூவி. இந்த மூவி வந்து எப்படி சொல்கிறது, இந்த படத்தை நான் தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஆனால் பார்க்க முடியல. அந்த சமயத்தில் வீட்டிலலாம் அலோடு கிடையாது. ஸோ பார்க்க முடியல. பட் ஆனால் நான் இமேஜின் பண்ணுவேன் தேட்டரில் பார்க்கும்போது அது எப்படி இருக்கும், அந்த ஃபீலிங்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் இமேஜின் பண்ணுவேன். ஸோ இதுதான். அண்ட் இந்த படத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து என்னென்னா, டைரக்டரு, நடிகர் கமல்ஹாசன், ரஜினிகாந்த் இவங்க படத்தில் பார்த்திங்கன்னா பயங்கர பெரிய ஹைப் இருக்கும். ரொம்ப பெரிய ஹைப் இருக்கும் இவங்க மூவியில். ஆனால் இவங்களை தாண்டி டைரக்டர் ஷங்கருடைய மூவின்னா அதுவும் அவங்களுக்கு ஈக்குவலாக ஹைப்பில் இருக்கும். அண்ட் இந்த முக்கியமாக இந்த ஜீன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. இது வந்து தமிழ்நாட்டின் ஹாலிவுட் மூவி, அந்த மாதிரி நிறைய படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கர ஹைப்பாக பேசினாங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, அதோடைய ஒப்பீனியன் தான் நம்ம இங்கே பேச போகிறோம். அண்ட் இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 98னா இப்போ எவ்வளோ இயர்ஸ் ஆகிருக்கு, ஆல்மோஸ்ட்டாக ஒரு 25 to 26 இயர்ஸ் இருக்குது. அண்டு அவ்வளோ இயர்ஸ் கழித்து தான் இந்த படமே பார்க்குறேன் நான். அண்டு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா சாங்ஸும் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. அண்டு இப்போ கூட அந்த எல்லா சாங்ஸுமே என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அண்டு அது கொலம்பஸாக இருக்கட்டும், எனக்கே எனக்கா, ஹைரப்பா அந்த சாங்காக இருக்கட்டும், இதில் இருக்க மியூசிக் எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்தது. தமிழ் மியூசிக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அண்டு ஒவ்வொரு சாங்லேயும் மியூசிக்கல் கம்போசிஷன் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக க்ரியேட்டிவாக பண்ணியிருப்பார். அண்டு அதில் வர லிரிக்ஸும் அந்த மியூசிக்குடைய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக் ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பறவைக்கு கூட பாஸ்போர்ட் இல்லைன்னு ஒரு மியூசிக் ஒன்று இருக்கும். அந்த மியூசிக்கோடு அந்த லிரிக்ஸோடு சேர்த்து ஒரு மியூசிக் ஒன்று வரும். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொலம்பஸ் விட்டாச்சு லீவு, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசில் மியூசிக் இருக்கும். அந்த மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டியூன் வந்து நான் கேட்டதே கிடையாது. அது ஒரு மாதிரி விசில் அண்ட் ஃப்ளூட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதுதான். ஸோ இந்த படத்துடைய மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. அண்டு இன்னொரு விஷயம்னா, வாராயோ தோழின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், வயசான தோழின்னு. ஸோ அந்த தோழி வந்து அந்த சாங்குடைய லிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேட்கும்போது அது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த சாங் வந்து எனக்கு பிடிக்கும், மியூசிக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் அது ரொம்ப கேட்க மாட்டேன் நான். ஸோ கொஞ்சம் கிராண்ட் மதர் மாதிரி அவங்கள டச் பண்ணி ஏதோ ஒரு பாட்டு இருக்குது. அது வந்து எனக்கு அவ்வளோவா கனெக்ட் ஆகாது. ஸோ அது வந்து எனக்கு அவ்வளோவா கனெக்ட் ஆகாது. ஸோ அதனால் அதை அவ்வளோவா கேட்க மாட்டேன். ஆனால் இந்த படத்தோடு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுதான். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த படம் ஆரம்பிக்கும்போது அசோக் அமிர்தராஜ் அவர் தான் இந்த படத்துடைய ப்ரொடியூசரு. செம்ம காமெடியாக இருக்குது. ஸோ அவர் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இதுதான். அண்ட் அவர் தான் அந்த ப்ரொடியூசர்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவர் வந்து ஆக்சுவலாக ஜேம்ஸ் பாண்டு மூவிஸ் கூட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஹாலிவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ப்ரொடியூசர் அண்டு ரைட்டராக இருப்பாரான்னு எனக்கு தெரில. பட் ஆனால் ப்ரொடக்ஷனில் வந்து அவர் ரொம்ப பெரிய பர்சன். ஸோ இவர் தான் இந்த படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்றது எனக்கு தெரியாது. அண்டு கொஞ்சம் அந்த காலத்துக்கு இது வந்து ஒரு பெரிய ஹை பட்ஜெட் மூவி. அண்டு நிறைய இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க ஷூட் பண்ண நிறைய இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அலோவே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போலாம் பாப்புலேஷன்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, டிராஃபிக்கு நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போலாம் வந்து ரொம்ப கஷ்டம். அண்ட் ஸோ இதுதான். ஸோ இந்த படத்துடைய ஒப்பீனியன் என்னன்றதை பார்ப்போம்.
ஸோ இதுதான். ஓகே, இது ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இந்த படத்தில் உடைய ஓப்பனிங் டைட்டில்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ, அவங்களுடைய பில்டிங்ஸு, அவங்களுடைய நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்லாம் இருக்கும்ல, ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ஈவினிங் டைமில் ஒரு 12 டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸில் இருக்க அந்த ஸ்கை கிராப்பர் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஸ்கை ஸ்கிராப்பர். அந்த பில்டிங்கில் நைட் டைமில் ஒரு ஒரு ஈவினிங் 12 நைட்டு கிடையாது, 12 அதான் பெஸ்ட்டு. 12 டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்லாம் லைட்லாம் எரியும்ல, அதெல்லாம் காமிப்பாங்க. அண்டு மோஸ்ட்லி இந்த அவங்க காமிக்கிற அந்த பில்டிங் ஹைட்லாம் இருக்குல்ல, அது ஆல்மோஸ்ட்டாக நம்ம இந்தியா சென்னையிலேயே வந்துடுச்சு. நைட் டைம்லேயும் இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான பில்டிங், அதுக்கப்புறம் 2-3 பில்டிங் இருக்கும், அதுக்கு நடுவில் சன் வர மாதிரி அந்த மாதிரி ஷார்ட்லாம் வச்சு எடுத்து காமிப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது ஏன் நல்லாயிருக்குன்னு சொல்ல வரேன்னா, அந்த சமயத்தில் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. ஸோ இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நல்லாயிருக்கும்னு நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் நான் மெயினாக இந்த விஷயம் ஏன் பேசுனேன்னா, அந்த டைட்டில் காமிக்கும்போது இந்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மானுடைய பிஜிஎம் இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்டு அதே பிஜிஎம் அப்போ இப்போ அதே பிஜிஎம் உடைய சவுண்டு இருக்குது, டிசைனிங் இருக்கும்ல, அதே பிஜிஎம் வச்சு ஒரு சாங்கே இருக்குது. வேறு ஏதோ ஒரு மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை இவர் வந்து டிஃப்ரெண்ட்டான மியூசிக்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் 2 பேருமே ஒரே மியூசிக்லேருந்து எடுத்திருக்காங்களோன்னு தோணுது. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு காம்போசிஷன் தான், அந்த டைமில் கம்போசர் தான், ஓகேவா. அப்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி செப்பரேட்டாக சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் அந்த பீட்ஸ் வந்து மியூசிக் வீடியோ அண்டு இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சாங் மேக்கிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அவர் அந்த மாதிரி ஏதோ ஒரு என்ன மியூசிக் பீட்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறவங்களாம் அவங்கக்கிட்டேருந்து காப்பிரைட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பார். அதே இது வேறு ஒருத்தரும் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒரே மாதிரி இருந்தது. சரியாக ஜீன்ஸோடைய பிஜிஎம் வந்து ஆல்மோஸ்ட் அந்த மூவிக்குள்ளேயே புல் பண்ணிச்சு என்னைய, ஒரு 90s ஃபீலிங்கு. அந்த 1998 அந்த டைமில் வந்து ஒரு விஷயம் இருங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 14 to 15 அந்த இதுக்குள்ளே தான் இருக்கும். அண்டு ஸோ இதுதான். அண்டு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதோடய ஆல்பம்லாம் எப்படி இருக்குது அது மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான். அண்டு ரொம்ப ஹைப்பாக இருந்தது. ஸோ அந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னல, அந்த பிஜிஎம் ரொம்ப ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. எனக்கு இண்டியனை விட எனக்கு இந்த பிஜிஎம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படம் உடைய பிஜிஎம் தான் ஏதோ ஒரு நாஸ்டாலஜியாக ஃபீல் ஆகிடுச்சு இந்த படம் பார்க்கும்போது. எனக்கு அந்த 90s ஞாபகம் வந்தது. 90ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய கசப்பான விஷயங்கள் தான் நடந்தது. ஆனால் அதே சமயத்தில் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அப்போ இருந்த ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, ரொமான்டிக் ஃபீலிங்கு, அதுக்கு மறுபடியும் கேட்ச் பண்ண மாதிரி ஒரு தாட் ஒன்று வந்தது. அந்த ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதுதான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதான் கைஸ். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறேன். ஸோ 2 கேரக்டர் இருக்கும். ஒரு கேரக்டர் பேர் வந்து விசு, இன்னொரு கேரக்டர் பேர் வந்து ராமு. ஸோ ராமுடைய ஃபுல் நேம் வந்து ஒரு நிமிஷம். ஸோ ராமுடைய ஃபுல் நேம் வந்து ராமமூர்த்தி அண்ட் விசுவுடைய ஃபுல் நேம் வந்து விஸ்வநாதன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் விசு இருக்கும் வரல, டைரக்டர் விசு அவருடைய ஸ்டைல்லேயே இந்த மூவி இருக்கும், அவருடைய ஸ்டைல்லேயே இந்த படம் இருக்கும். டைரக்டர் விசுவோடைய ஸ்டைல்லேயே இந்த படம் இருக்கும். ஸ்டோரியோடைய ஸ்ட்ரக்சரு, நரேட்டிவ், ட்விஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா டைரக்டர் விசுவோடைய ஸ்டைல்லையே இருக்கும் கம்ப்ளீட்டாக. அண்டு மெயின் கேரக்டர் பார்த்திங்கன்னா விசு. அண்டு ஸோ ஒருவேளை டைரக்டர் சங்கர் வந்து பார்த்திங்கன்னா விசுவோடைய ஸ்டோரி டெல்லிங், ஸ்க்ரீன் ப்ளே அதை பற்றி இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருப்பாரோ எனக்கு தோணுது. ஸோ இதுதான். அண்டு ஒருவேளை அவர் ஃபேனாக இருந்திருப்பாரோ எனக்கு தோணுது. ஸோ இதான். ஓகே, இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த விசு அண்டு ராமு
அந்த 2 கேரக்டரோட இன்ட்ரடக்ஷன் காமிப்பாங்க. 2 கேரக்டரும் குளிக்கிறதும் காமிப்பாங்க. அண்டு கொஞ்சம் நல்ல பெரிய பணக்கார வீட்டு பசங்க, பணக்கார வீட்டு லைஃப் ஸ்டைல் எல்லாமே ரிச்சான லைஃப் ஸ்டைலு. அண்ட் அது எல்லாமே ரியலிஸ்டிக்காக எடுத்திருப்பாங்க. யூஎஸில் வாழ்கிற ஒரு பர்சன், அவங்களுடைய இது அந்த யூஎஸில் ஒரு இந்தியன் கம்யூனிட்டியை. ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று காமிப்பாங்க. இந்த மாதிரி காந்தி இந்தியாஸ் குசைன். ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட் காமிப்பாங்க. அண்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் அங்கே யூஎஸில் வந்து ரெஸ்டாரண்ட்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆனால் இந்த படம் ஆரம்பித்த டைமில் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாசரும் அந்த பிரசாந்த், அந்த 2 பேர் இருக்காங்கள்ல, ராமமூர்த்தி, விசு, இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஈவினிங் டைமில் வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக எடுத்திருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஊர் யூஎஸில் இருக்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஃபாரினர்ஸ்லாம் இருந்தாங்க. அண்டு அது எப்படி சொல்கிறேன்னா கொஞ்சம் ரொம்ப ஒரு ரியலான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எடுத்த மாதிரியே இருந்தது. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இல்லை, உண்மையாகவே ஒரு ரியலான ரெஸ்டாரண்ட்டில் ஹையர் பண்ணி எடுத்த மாதிரியே இருந்தது. அங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ உண்மையாகவே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. அண்ட் க்ரௌட் காஸ்டிங்காக இல்லை உண்மையாகவே சாப்பிட்டாங்கன்னு கூட எனக்கு டவுட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா ரொம்ப ரியலாக இருந்தது. அண்ட் அந்த சமயத்தில் வந்து இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு 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 விஷயம் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் கொலம்பஸ் சாங்கு இருக்குல்ல, அந்த சாங்குடைய இன்ட்ரடக்ஷன் வந்து நல்லாவே இருந்தது. அண்டு அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொலம்பஸ் உடைய அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிரிக்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் கூட பாஸ்போர்ட் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு ஒன்று இருக்கும். பறவையின் சிறகு வாடகைக்கு கிடைத்தால் உடலுக்குள் பூர்த்தி பறந்து விடு, உடம்புக்குள் பூர்த்தி பறந்து விடு, பறவைகள் எதற்கும் பாஸ்போர்ட் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் காண்டினென்ட்டை தாண்டி கடந்து விடு. ஆமாம், கண்டங்களை தாண்டியோ கடந்து விடு. ஓகே, ஆமாம். ஸோ அந்த அந்த லிரிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்டு அந்த ஹோல் கொலம்பஸ் சாங்கை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் பார்த்திங்கன்னா மியூசிக் பீட்டு, அதுக்கப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா தபலா மியூசிக் மாதிரி ஒன்று வரும். அது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய அந்த ஹோல் ஆர்கெஸ்ட்ராவே சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒரு கீயான கான்செப்ட் என்னென்னா, விசு அண்ட் ராமு 2 பேருமே பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி. அண்டு 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒரே ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஒரே மாதிரி பேண்ட்டு போட்டிருப்பாங்க, எல்லாமே ஒரே மாதிரி, ஒரே வாட்ச் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த டெக்னிக் வந்து இது வந்து ஒரு ப்ளாட்டாக வச்சுருப்பாங்க. அது எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக தெரில, அவ்வளோதான். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அவங்களுடைய இன்ட்ரடக்ஷன் சீன் வந்து நல்லா இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தாங்க, ரொம்ப 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 அழகாக இருந்தாங்க ஐஸ்வர்யா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா முதல் பிரசாந்த் விசுவை மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2வது பிரசாந்த் ராமுவை மீட் பண்ணுவாங்க ஏர்போர்ட்டில். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஒரே நிமிஷம். ஓகே, வெளியில் போய் செக் பண்ணிட்டு பார்த்தேன் யாராச்சும் இருக்காங்களான்னு. ஓகே, ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கேரக்டர் கான்ஃப்ளிக்ட் ஆகிறது நல்லா இருந்தது. பட் ஆனால் எல்லா இடத்துலையும் நல்லா இருக்காது. ஸோ அது மட்டும்தான். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராய் வந்து அவங்க பாட்டியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி வந்து ஒரு கான்வர்சேஷன் ஒன்று பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் சாகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே சாகக்கூடாது, வெளியில் எங்கேயாச்சும் போய் நான் ஊரை சுற்றி பார்த்து கடைசியாக அந்த மாதிரி ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும். எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்லே நான் சாகணுன்ட்டு விரும்பலை. அண்ட் என்னோடய எனக்கு நடக்க போகிற ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமான ட்ரீட்மெண்ட்டு. இது வந்து எல்லாருக்கும் இது வந்து எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவ்வளோதான், என் லைஃபே முடிஞ்சிடும். அதனால் சாகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய விஷயத்த பார்க்கணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைலாக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதோடைய சினிமாவாக எடுத்ததும் நல்லா இருந்தது. 2 பேருடைய கான்வர்சேஷனும் ரொம்ப நல்லா இருந்தது.
ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் சீன்லாம் நிறையா இருக்கும். தமிழ் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கான்வர்சேஷன் சீன்லாம் அவ்வளோவா பார்க்க முடியல. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சீனு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த வாராயோ தோழி வயசான தோழி அந்த பாட்டு நல்லாயிருக்கும். அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராய் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. இவ்வளோ நாளாக நான் அந்த ஐஸ்வர்யா ராயை நான் கவனிச்சதில்லை அந்த பாட்டில். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் கேப்பு போட்டுட்டு ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு ஒன்று போட்டிருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த இதில், அந்த ஷார்ட்டில். அதுக்கப்புறம் பிரசாந்தோடைய டான்ஸிங்லாம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்துன்னா, இந்த பாட்டியாக நடித்தவங்க இருக்காங்களே, இவங்களே ஆக்சுவலி விசு மூவியில் நிறைய படத்தில் வருவாங்க. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, சாரி ஃபார் த காஃபை. அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருப்பாங்க ஐஸ்வர்யா ராய். அண்டு ஒரு 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 அந்த வாராய தோழி வயசான தோழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீனிஷ் எல்லோ கலர் வேன் ஒன்று நிற்கும். அண்டு பிரசாந்த் வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டும் வரதுக்கப்புறம் ஒரு ஜீன்ஸு கோட்டும் ஷர்ட்டும் மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் ராஜாராமா அதோ ஒன்று, அவர் அந்த டான்ஸ் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுன் மாதிரி ஒன்று கேப் போட்டு எல்லோ கலர் பேண்ட்டு ப்ளூ கலர் பேண்ட் போட்டிருப்பாரு. அப்போ ஐஸ்வர்யா ஒரு ஸ்டெப்பு ஒன்று டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கு மியூசிக் செம்மையாக இருக்கும். அந்த சாங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது செம்மையாக இருக்கும். அந்த அவங்க வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ ஜீன்ஸும் அண்டு என்ன ப்ளூ ஜீன்ஸு ஜாக்கெட்டும் ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க. அது சூப்பராக ஒரு ஸ்டெப்பு ஒன்று போட்டு ஆடுவாங்க. அது ரொம்ப க்யூட்டாக அடோரபுளாக அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஸ்டெப்பு. அந்த டான்ஸ் ஸ்டெப்பும் நல்லா இருந்தது. அந்த வேனோட பேர் வந்து ஜுராசிக் பார்க் வேனு, ஓகேவா. அந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கும் செம்மையாக இருக்கும். அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி ஒரு ரிதமாக அவங்க சேர்த்து டான்ஸ் ஆடுவாங்க. அது சூப்பராக இருந்தது. அண்டு இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டான்ஸ் ஸ்டெப்பும் நல்லா இருக்காது. ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட் இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுதான் அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அண்டு இந்த வாராய தோழி பாட்டு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பார்த்தேன் நான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒளி மூலியம் அந்த மாதிரி டைமு, இல்லைனா சன் டிவி டாப் 10 சாங் அந்த மாதிரி காலத்தில் பார்த்தது. அண்டு இப்போ தான் நான் ஃபுல் சாங்கும் ரொம்ப பல வருஷம் கழித்து இந்த வாராய தோழி அந்த பாட்டுடைய ஃபுல் சாங்கும் இப்போ தான் பார்க்குறேன். அண்ட் அந்த ஐஸ்வர்யா ராய் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜுராசிக் பார்க் வேன் முன்னாடி போட்ட டான்ஸ் ஸ்டெப்பு, அந்த மியூசிக் இருக்குல்ல, அதெல்லாம் மறுபடியும் கேட்கணும். ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டிமாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அண்டு அந்த ஒயிட் டாக்டர் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் ஒன்று போட்டுட்டு அந்த திருநீரை அழிப்பார். அதாவது இந்து மதத்தை வந்து கிறிஸ்டின் வந்து எதிர்த்துட்டார், அந்த மாதிரி காமிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தற்குறித்தனமாக இருந்தது, ஓகேவா. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து தலையில் திருநீர்லாம் மாட்டிட்டு அப்போது குங்குமம் போட்டுலாம் வச்சுட்டு உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க? அந்த மாதிரி அலோவ் பண்ணுவாங்களா? ஏன் லூஸ் மாதிரி இருக்கேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முடியே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா காலில் இருக்க முடியெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸ்டொமக் வாஷ்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணிடுறாங்க. அண்டு எல்லாமே பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப தற்குறித்தனமாக இருந்தது. அண்டு இதுக்கு இந்த சீன்லாம் வச்சாருன்னு தெரில. அண்டு அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாபர் மசூதி இடிப்பு பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் இதெல்லாம் காமிச்சிருந்துருக்கூடாது. அண்டு இந்த விஜய் அமித்ராஜ் இருக்கார்ல, அவரெலாம் எப்படி இதை அலோவ் பண்ணாருன்னு தெரில. அவர் ஏதாச்சும் இப்போ பேசியிருந்துருக்கலாமே, இந்த மாதிரி திருநீரில் அடிக்கிறது வந்து நீங்கள் ஒரு மாதிரி காமிக்கிறீங்க, ஒரு மாதிரி ஹிந்துத்துவாவாக காமிக்கிறீங்க, ஒரு மதவெறித்தனமாக காமிக்கிறீங்க, அதெல்லாம் ஒரு ப்ரோட்டோக்கால் அந்த மாதிரி சொல்லியிருந்துருக்கலாம். ஸோ அந்த சீன் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பிரசாந்த் வந்து பயங்கரமாக கான்வர்சேஷன்லாம் ஒரு பெரிய சண்டை ஒன்று வரும். அவருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் சண்டை ஒன்று வரும். அந்த சீன் வந்து நல்லாவே எடுத்திருந்தாங்க. பிரசாந்த் வந்து ரிசர்ச் பண்ணுறது, லேபில் போய் ரிசர்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணுறது, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த விசுவும் ஐஸ்வர்யாவும் ஒரு பில்டிங்க்கு ஹாஸ்பிட்டல் பில்டிங் வெளியில் போயிட்டு விசு வந்து ஐஸ்வர்யா ராய் கிட்ட சொல்லுவார்,
உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் $1 மில்லியன் நஷ்டீடு கொடுக்குறாங்க அதெல்லாம் சொல்லுவார். ஸோ அந்த சொல்லும் பிறகு பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராய்க்கும் அவருக்கும் ஒரு ரொமான்ஸ் காதல் வரும். அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தமிழ் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொமான்டிக் காட்சிகள்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்டு நல்ல வேளை இந்த ஜீனஸ் படம் இந்த மாதிரி பழைய பழைய படங்கள்லாம் நிறைய படங்கள் நான் பார்க்காததுனால மேபி எனக்கு இன்னும் நல்லா ஒரு அழகான ஃபீலிங் கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராய் வந்து பார்த்திங்கன்னா விசு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்புவாங்க, அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு கிளம்புவாங்க. அந்த சீனு வந்து பார்த்திங்கன்னா விசு அண்டு ஐஸ்வர்யா ராய் இவங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஃபீலிங்ஸை வந்து 2 பேருமே கொஞ்சம் வாயில் சொல்ல முடியாமல் கொஞ்சம் தவிப்பாங்க, கொஞ்சம் இல்லை பயங்கரமாக தவிப்பாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிடுறேன், தொண்டை ஒரு மாதிரி இருக்குது. அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மறுபடியும் தொண்டை வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதுதான். அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த விசுவும் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராய் பேர் வந்து மதுமிதா. ஸோ 2 பேருமே ஒரு மாதிரி தவிச்சிட்டு இருப்பாங்க அவங்களுடைய காதல் உணர்வை ஷேர் பண்ணுறதுக்கு. அந்த சமயத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரொமான்டிக்கான வைபே கொடுத்துருப்பாரு. அண்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். அது பார்க்கும்போது ஒரு காதல் உணர்வுகள்லாம் வரும். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சீனு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓகே இது ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்துடுவாங்க. ஸோ இதுதான். அண்ட் எதுக்கு போனாங்க, எப்படி ரிட்டன் வந்தாங்க, அவங்க வந்து ஒரு ட்ராமா ஒன்று ரிட்டன் வருவோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராய் அதாவது மதுமிதாவுடைய பாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மதுமிதாவுடைய ஃபீலிங்கை வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்க ரீட் பண்ணிடுவாங்க. அவங்க ரீட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ட்ராமா ஒன்று பண்ணுவாங்க. அண்டு அந்த ட்ராமாவில் மூலமாக அவங்களுடைய ஃப்ளைட் ட்ரிப் வந்து கேன்சல் ஆகி மறுபடியும் யூஎஸ்ஏக்கு ரிட்டன் வந்துடுவாங்க. ரிட்டன் வரமாட்டாங்க, அந்த ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு ரிட்டன் வந்துடுவாங்க. ஸோ அதே சமயத்தில் இப்போ இவங்க பண்ண ட்ராமா இருக்குல்ல, இந்த மதுமிதாவுடைய பாட்டி, இந்த ட்ராமா வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராமா வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான். அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறையா வந்துகிட்டே இருக்கும். அது வந்து நிறைய விஷயம் ஒரு சில டைமில் ஒரு சில சீனில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும், ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கனெக்டே இருக்காது. ஸோ அது அன்இன்ட்ரெஸ்டிங்னு சொல்ல முடியாது, கம்ப்ளீட்டாக கனெக்டே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அண்ட் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இதுதான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுமிதாவும் அவங்க பாட்டியும் பெட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா மதுமிதா வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து ஜான் கிரிஷாம் எழுதின கிளைண்ட் என்ற புத்தகம் வந்து கையில் வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க, ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ்ஸும் பிங்க் கலர் பேண்டும் போட்டுட்டு ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது பிங்க்காக இல்லை வைலட்டான்னு எனக்கு சரியாக தெரில. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப அழகாக அந்த மூவியில் வந்து காஸ்டியூம்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட்டாக இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம். பட் ஆனால் அந்த டைமில் வந்து இது ரொம்ப ரேரு. அண்டு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த போட்டிருக்க காஸ்டியூம் இருக்குல்ல, ஐஸ்வர்யா ராய் காஸ்டியூமு, அந்த காஸ்டியூம் வந்து இதுக்கு முன்னாடி வேறு யாருமே போட்டிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு காஸ்டியூமு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்வின் டவர் அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த எனக்கே எனக்கான்ற பாட்டு ஒன்று வரும், அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்வின் டவர் காமிப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 50 kg தாஜ்மஹாலே எனக்கா அந்த பாட்டு, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டு. அது ஃபார் சம் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரு டான்ஸ் நம்பர் அந்த பாட்டு. ஸோ அதான். அந்த பாட்டில் வந்து அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லைன் ஒன்று இருக்கும், அந்த பைரன் ஷெல்லின்னு ஒரு லைன் இருக்கும்.
அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெய்னி வின்டர் பிளேஸில் ஆடுவாங்க. ஒரு பார்க் மாதிரி இருக்கும் அந்த இடம். நிறைய பார்க் பெஞ்சு, ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா லீஃப் இல்லாத ட்ரீஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸில் ஆடுவாங்க. அது அந்த அந்த டான்ஸ் ஸ்டெப்பில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த டான்ஸ் ஸ்டெப்பு. 50 கேஜி எனக்கான்ட்டு அவங்களோட ஹிப்பு பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டில் ஒரு மாதிரி ஹேண்டு பார்த்திங்கன்னா அப்பர் ஹேரில் பஞ்ச் பண்ணிவிட்டு டவுன் பண்ணிவிட்டு பஞ்ச் பண்ணிட்டு டவுன் பண்ணிவிட்டு ஹிப் லெஃப்ட்டு ரைட்லன்னு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி டான்ஸ் ஆடுவாங்க. அது சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டெப்பு. அண்டு ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, மதுமிதா கேரக்டருக்கு பண்ண ஹேர் ஸ்டைலிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில சீன்லாம் பார்த்திங்கன்னா ஏஞ்சல் மாதிரியே இருப்பாங்க. நான் முக்கியமாக சொன்னேன்ல, இப்போ அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் ரொம்ப ஏஞ்சலாக இருப்போம். ஸோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ராமு, விசு இதோடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்திங்கன்னா மதுமிதாவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்த்திங்கன்னா 2வது தடவையாக அவங்களுக்கு வரும். ஒரு செந்தில்கிட்ட ப்ராங்க் பண்ணி போய் அதை கொஞ்சம் மிஸ்ரீடாக ரீட் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அண்டு அந்த சீன் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவெலாம் சொல்லுவாங்க. அந்த சீன் நல்லாயிருக்கும். அண்டு அங்கே தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாஷ் ஆரம்பிக்கும் 2 பேருக்குமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி ஒற்றுமை ஆவாங்க. பட் அதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுமிதா பிரசாந்த் கிட்ட விசு கிட்ட ரிவீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எனக்கு நிறைய கன்ஃப்யூஷன் இருக்குது, எனக்கு நீ தான் வேணும், எனக்கு உன்னையே தான் பார்க்கணும். அண்டு 2 பேருமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால என்னோடய உணர்வுகள் உடனடியாக ஷேர் பண்ண முடியாததுனால, ஸோ இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்களான்னு தெரில, பட் அவங்க பேசுகிறதுல நான் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அவங்களால அவங்களோட ஃபீலிங்ஸை டைரெக்டாக ஒரு விசிபிளான ஒரு பர்சன்கிட்ட, அவங்க விரும்புகிற விசிபிளான பர்சன்கிட்ட தான் கனெக்ட் ஆகணும். அதாவது அவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ண அந்த கேரக்டர் விசுவை. ஸோ இது நல்லா பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இந்த ரகுராம் தானே, ஆமாம், டான்ஸ் மாஸ்டர் ராஜு சுந்தரம். ஐயோ, ராஜு சுந்தரம் இவர் பேர் இப்போ தான் டக்குன்னு ஞாபகம் வருது. ஸோ ராஜு சுந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு ஈவிலான ஒரு பிளான் ஒன்று பண்ணுவார். என்னென்னா, விசு ராமு ஒன்றா பெட்டில் படுத்துகிட்ருப்பாங்க. ராமு கட்டையால் அடிக்கிற மாதிரி ஒரு பிளான் ஒன்று பண்ணுவார். அண்டு அந்த பிளான் பார்த்திங்கன்னா நாசர் பார்த்து சாப்பிட்டு வச்சிடும். ஸோ ராஜு சுந்தரமுடைய கேரக்டர் கோல் என்னென்னா, ரொம்ப ரிஸ்க்கான ஒரு பிளான் ஒன்று பண்ணி ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு ரொம்ப ரிஸ்க்கான பிளான் ஒன்று பண்ணுவார். ஆனால் அதில் சொதப்பிடுவார். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனால் கூட லேட்டராக அது சொதப்பலாக மாறிடும். ஸோ இதுதான் ராஜு சுந்தரமுடைய கேரக்டரைசேஷன். ஸோ இதுதான் அண்ணன் அவர் எப்படி நடிச்சிருக்காருன்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே நடிச்சிருக்காரு. பட் ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக ரியாக்ட் பண்ணுறாரு. அண்டு அது கொஞ்சம் அவ்வளோவா செட் ஆகலை. அது கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாசர் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்லுவார். இந்த ஃப்ளாஷ்பேக்கோடைய சீக்வன்ஸ் செம்மையாக எடுத்திருப்பாங்க. அதுக்கு இவங்க அது ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா 1970s நடக்கும். ஸோ அந்த வருடத்துடைய காஸ்டியூம்ஸு அதெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ராதிகா அவங்க பார்த்திங்கன்னா அந்த படத்தில் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு வில்லி மாதிரி ஒரு ரோல் ஒன்று ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இதுதான். அண்டு இவர் சொன்ன ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் நியாயமாகவே இல்லை. அண்டு கொஞ்சம் 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 கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது, நல்லாவும் இல்லை, ஆனால் கேவலமாகவும் இருக்குது. இன்னொரு விஷயம்னா, இந்த இந்த நாசருடைய நாசரும் பார்த்திங்கன்னா ஒரு ட்வின்ஸ் தான். ஸோ ஸ்டோரி அந்த எடுத்திருக்க விதம் நல்லாயிருக்கு. பட்டு அந்த ராதிகா ரொம்ப பெரிய வில்லியாக காமிச்சிருப்பாங்க. அதுவும் ஓகே தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நல்லா தான் பண்ணியிருக்காங்க.
பட் ஆனால் என்னென்னா இந்த இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. அண்டு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ராதிகாவுடைய ஆக்டிங் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் அது வந்து வேணால் சொல்லுவேன் நான் மேபி. பட் ஆனால் இது வந்து ஸ்ட்ராங்கான ஃப்ளாஷ்பேக் கிடையாது. இந்தியன் படத்தில் வர ஸ்ட்ராங்கான ஃப்ளாஷ்பேக் மாதிரி இது இல்லை. ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஆகிற மாதிரி அதை வச்சு சிம்பத்தி மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது அந்த அளவுக்கு மேபி ராதிகாவுடைய ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு வில்லனான ஒரு ரோல் ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அது கொஞ்சம் நல்லா இருந்தது சொல்லலாம். அதே சமயத்தில் ஃபிலிம் மேக்கிங்கு, ப்ரொடக்ஷன் டிசைனு அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் எஸ்வி சேகர் அவர் வர காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஜோக்கு நல்லாவே இருந்தது. ஆக்சுவலாக ஒரு சில ஜோக்கெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஜோக் நம்ம நல்லா இருந்தது. அண்டு ஒரு சில ஜோக் வந்து ஆஸ் யூஷுவலாக எஸ்வி சேகர்து அனாயிங்காக இருக்கும். அந்த அனாயன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சீன் ஒன்று இருக்கும். இது வந்து எஸ்வி சேகர் பற்றி கிடையாது. மதுமிதாவும் அவங்களுடைய பாட்டியும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாத்வே மாதிரி இருக்கும். அது பாத்வே வந்து ஒரு ஈசல் மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா பீச் வியூ தெரியும். அந்த லைட்டாக அந்த 2 பெரிய வாலுக்கு நடுவில் பீச் தெரியும். அதுக்கு முன்னாடி தான் இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, மதுமிதாவும் அவங்க பாட்டியும். அந்த சீன் வந்து ஆக்சுவலாக நல்லா இருந்தது. அண்டு சினிமாட்டோகிராஃபியும் நல்லா இருந்தது. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஐஸ்வர்யா ராய் வந்து செம்ம பியூட்டிஃபுல். ஆனால் இதனால தான் இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேன்ஸ் இருந்திருக்காங்க. அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு இந்த ஹோல் மூவிலையும் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையாக இருக்கும். ஸோ இதுதான். அண்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டி வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. அவங்கள ஒரு உருட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. அதில் தான் வைஷ்ணவி என்ற கேரக்டர் வரும். அந்த வைஷ்ணவி கேரக்டர் வந்து போரிங் அண்ட் அன்இன்ட்ரெஸ்டிங் அண்டு ஒரு த்ரில்லே இல்லை. அந்த வைஷ்ணவியும் ராமுவும் மீட் பண்ணுற சீன் வந்து பார்க்கும்போது ராமு பார்த்தா பாவமாக இருக்குது. அண்ட் வைஷ்ணவி வந்து அவ்வளோ மோசமாக ஏமாத்துகிறாங்க. இது வந்து சட்டப்படி ஆக்சுவலாக லீகல். ஒரு ஆள் மாறாட்டம் பண்ணி இப்படி ஏமாத்துறது லீகல் கிடையாது. அண்டு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இந்த சீனில் வந்து பயங்கரமாக க்ளோரிஃபை பண்ணியிருப்பாங்க அதெல்லாம். இது ரொம்ப டாக்ஸிக்கு. இந்த வைஷ்ணவி கேரக்டரும் டாக்ஸிக்கு. அண்ட் மதுமிதா வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரகுமானுடைய ரொமான்டிக்கான மியூசிக் இருக்கிறதுனால அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு க்யூட், அடோரபிள், கிளாமரஸான ஒரு கேரக்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் மற்றபடி அதுவும் ரொம்ப டாக்ஸிக்கான கேரக்டர் தான். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சாங் ஒன்று வரும், அன்பே அன்பே என்னை கொல்லாதே. அந்த சாங் வரும். ஓகே, அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டாக எல்லாேருக்கும் தெரியும். அது எவ்வளோ சூப்பரான சாங்கு. ஸோ இதுதான். அந்த சாங்லேயும் பார்த்திங்கன்னா கோரியோகிராஃபி நல்லாயிருக்கும். அண்டு ஏஆர் ரகுமான் மியூசிக் ரொம்ப பண்ணியிருப்பார், சூப்பராக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவியும் மதுமிதாவும் பார்த்திங்கன்னா பாத்ரூமில் போவாங்க, வெளில வருவாங்க. இவரும் ஸோ அந்த வெளில வருவாங்க. வைஷ்ணவி பார்த்திங்கன்னா கண்ணாடி போட்டுட்டு ரொம்ப இன்னோசன்ட்டான ஒரு பேக்ரவுண்ட், எதுவுமே தெரியாத ஒரு பேக்ரவுண்டு மாதிரி காமிப்பாங்க. ஸோ இதுதான். அது கொஞ்சம் காமிப்பாங்க. ஸோ இது நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, இட் வாஸ் ஸோ போரிங் அண்ட் ப்ரெடிக்டபிள் அண்ட் நத்திங் சேஞ்சஸ். எந்த ஒரு சேஞ்சும் இல்லை இந்த மூவியில். அது வந்து ஒரு பெரிய விஷயமாகவும் எதுவும் தெரில. சுத்தமாக ஒரு த்ரில்லு கவுண்ட்டு அந்த மாதிரி இல்லை. ஏன்னா விசு மூவியில் வந்து பார்த்துருக்கேன் அந்த மாதிரி காட்சிகள்லாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். பட் இது இல்லை, இது அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பிரசாந்த் இருப்பாங்களே, ராமு அண்டு விசு, 2 பேருமே பிளாக் கலர் ஷர்ட் போட்டு, அதுக்கப்புறம் ஒயிட் அண்ட் கிரே பிளாக் டை போட்டுட்டு ஒரு கான்வர்சேஷன் சீன் இருக்கும். பின்னாடி வந்து ஒரு லவ் சிம்பிள் இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சீனு ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க.
எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு அந்த கான்வர்சேஷன் சீன் வந்து ரொம்ப நல்லா நல்லா இருந்தது. ராமு வந்து பார்த்திங்கன்னா விசு வந்து பார்த்திங்கன்னா ராமுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார், காதல்னா என்ன. ஸோ அந்த அந்த காட்சிகள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு டின்னர் சீன் ஒன்று இருக்கும். அந்த டின்னர் சீனில் வந்து பார்த்திங்கன்னா விசு வந்து பார்த்திங்கன்னா இல்லை, மதுமிதா வந்து விசுவோடைய சாப்பாடு சாப்பிடுவா. சாப்பாடு சாப்பிட்டா ஒற்றுமைக்கு ஒரு அர்த்தம்னு. அண்ட் அதே இது ராமுவும் ரிப்பீட் பண்ணுவார். ராமு வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவி கிட்ட ரிப்பீட் பண்ணுவார். வைஷ்ணவி தான் டபுள் ஆக்ஷன் ஆச்சே, அதாவது ஒரே நபரை 2 வேடம் போட்டு வைஷ்ணவி கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி நான் சாப்பிட்டேன் நீனும் சாப்பிடுன்னு. அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர க்ரிஞ்சாக இருந்தது. செம்ம க்ரிஞ்சு, ரொம்ப டாக்ஸிக்காக இருந்தது. அண்டு மதுமிதா பண்ணதே ரொம்ப டாக்ஸிக்காக இருந்தது. ஸோ இதுதான். அண்டு ரொம்ப ரொம்ப க்ரிஞ்சாக இருந்தது. அதுக்கப்புறம் வைஷ்ணவி வந்து பார்த்திங்கன்னா ராமுவை பார்த்திங்கன்னா ஒரு கேவலமான ஒரு பார்வையில் பார்ப்பான். அதெல்லாம் பயங்கர இரிட்டேட்டிங்காக இருந்தது, நல்லா இல்லை. ஈவன் தோ ஐஸ்வர்யா ராய் வந்து ரொம்ப அழகாக இருந்தாலும் அந்த சீன் வந்து மேக்கிங்கும் நல்லா இல்லை, அந்த ஆக்டிங்கும் நல்லா இல்லை. அண்டு அவங்க வந்து கேவலமாக பார்க்கணுன்னா கொஞ்சம் பிலீவபுளாக இருக்கணும், ஓகேவா? அவங்க பிலீவபுளாக இருக்கணும். இது வந்து கொஞ்சம் நம்புகிற மாதிரி இல்லை. டைரக்டர் ஷங்கர் மூவியில் வந்து நிறைய கருத்துக்கள் நம்மளுக்கு உடன்பாடு இல்லை, பட் நிறைய காட்சிகள்லாம் ரொம்ப பிலீவபுளாக எடுத்திருப்பார். ஸோ இது வந்து கொஞ்சம் நம்புகிற மாதிரி இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இந்த சாங் ஒன்று வரும், ஒரு இந்த பரதநாட்டியம் சாங் இருக்கும். ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன், ஏன் தொண்டை எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ அந்த சாங்கே பார்த்திங்கன்னா அந்த சாங்கோடைய மியூசிக்கு அதுக்கப்புறம் லிரிக்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பீட்ஃபுல்லாக, ரொம்ப ஒரு ஃபோக்காக ஒரு மாதிரி இருக்கும். அது ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வரும், பிரித்து வைத்தால் நியாயம் இல்லை, பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை, ரெண்டல்லோ இரண்டும் ஒன்றல்லோ. அதெல்லாம் ரொம்ப அந்த லிரிக்ஸே கொஞ்சம் ஒரு மியூசிக்கலாக இருக்கும். அதுக்கப்புறம் இரவும் பகலும் வந்தாலும் நாள் என்பது ஒன்றல்லோ, கால்கள் 2 கொண்டாலும் பயணம் என்பது ஒன்றல்லோ. இந்த லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹெலிவேஷன் வந்து ஹைப்பில் வரும். அதுக்கப்புறம் மியூசிக் வந்து கொஞ்சம் ஹைப்பில் இருக்கும், வாய்ஸும் கொஞ்சம் ரேஸ் ஆகும். அதுக்கப்புறம் நடுவில் அப்படியே கொஞ்சம் சாஃப்டாக ஒரு லைன் வரும், இதயம் என்றாலும் காதல் என்பது ஒன்றல்லோ, இதயம் இரண்டு என்றாலும் காதல் என்பது ஒன்றல்லோ, இதயம் இரண்டு என்றாலும் காதல் என்பது ஒன்றல்லோ. எனக்கு ஆக்சுவலி சரியாக பாட வராது, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ அப்படியே கொஞ்சம் வேர்டாகவே சொல்லிட்டேன். ஸோ இதுதான். ஸோ அந்த சாங் வந்து ஆக்சுவலாக செம்ம நல்ல மியூசிக்கல் காம்போசிஷன். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ஃபன்னான எலிமெண்ட்லாம் அதில் இருக்கும். முக்கியமாக எஸ்வி சேகருடைய ஃபன்னான எலிமெண்ட் வந்து அதில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸோ அந்த காட்சிகள் அமைப்பு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அண்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து அடுத்த காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நாசரும் அந்த நாச்சியப்பன் நாசரும் அவருடைய பிரதரும் பார்த்திங்கன்னா 2 பேரும் மீட் பண்ணுற சீன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நாச்சியப்பன் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் காப்பாற்றிடுவாங்க. அந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் காப்பாற்றுற சினிமாட்டோகிராஃபி, அந்த இங்குமார் பர்க்மேன் அந்த படம் தான் ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் நாச்சியப்பனும் அவருடைய பிரதரும் பார்த்திங்கன்னா ஆள்மாறாட்டம் பிளான் பண்ணுவாங்க. அந்த சீன் வந்து எப்படி சொல்கிறது, அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சேன், பட் ஆனால் கிடையாது, அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அந்த சீன் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பெருசாக பண்ணுவாங்கன்னு நினச்சேன், பட் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விசுவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாச்சியப்பன் வந்து அவருடைய தம்பி வேஷமாக போட்டு ஊருக்கு போவார். அங்கே ஒரு பெரிய ட்ராமா ஒன்று பண்ணுவார், அது செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார். அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால்
எப்படி சொல்கிறது, அது அந்த சீன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதெல்லாம். அவங்க அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ராதிகா வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருப்பா. அதெல்லாம் நல்லாயிருக்கும். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது கொஞ்சம் வேறு மாதிரி மாறும். ஸோ அதுதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராமுவும் வைஷ்ணவியும் ட்ரெயினில் மீட் பண்ணி பார்க்குற சீனு, ராமுவும் வைஷ்ணவியும் ட்ரெயினில் மீட் பண்ணி பேசுகிற சீனு. மறுபடியும் இந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்த வந்து கொஞ்சம் கரெக்டாக காமிச்சிருக்காங்க. ராமுவும் வைஷ்ணவியும் ட்ரெயினில் மீட் பண்ணுற சீனு. முதல் சீன் வந்து மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலியூஷன். இந்த பொண்ணு நம்மளை லவ் பண்ணுறா, இவங்க நம்மளை தான் பார்க்குறாங்க, இவங்களுக்கு வாழ்க்கைன்னு ஒன்று கொடுத்தா அதை நாம் தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு டெலியூஷனலான திங்கிங், ப்ரீ அசம்ஷனான ஒரு திங்கிங், அது எவ்வளோ மோசமானது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ராஜு மூலமாக காமிச்சிருப்பாங்க. பட் அதே சமயத்தில் வைஷ்ணவி என்ற கேரக்டரை அவங்க எடுத்துக்கிட்ட ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்கான ரோல். அந்த ரோலும் ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு ரோல் தான். அதுவும் நல்ல ஒரு கேரக்டர் கிடையாது. அவங்களும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அதர் செல்ஃப் மதுமிதா என்ற பர்சனுக்கு விசுவை மேரேஜ் பண்ணி வைக்கணும். அது கண்டிப்பாக பண்ணியே வைக்கணும். ஸோ அதுக்காக அவங்க வேஷம் போடுறாங்க. ஸோ அதுவும் ஒரு ரொம்ப மோசமான ஒரு ரோல் தான். அண்ட் அந்த பார்ட்டி பண்ணுறதும் ரொம்ப மோசமான ஒரு விஷயந்தான். அண்ட் நாச்சியப்பனும் டாக்ஸிக்கான பர்சன் தான். அண்ட் ஓவரால் அந்த மூவியில் இருக்கவங்க எல்லாருமே டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர் தான். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்த சீனு, அந்த சீன் வந்து என்னென்னா இவர் இருக்கார்ல, அப்புறம் என்ன, செந்திலும் பிரசாந்தும் ஒரு கான்வர்சேஷன் சீன் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதேஷோடைய ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வச்சுருந்த கம்ப்யூட்டர் பார்ட்டிகல்ஸ்லாம் எடுத்து செக் பண்ணி பார்ப்பார். அவர் எடுத்து செக் பண்ணி பார்ப்பார் அண்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். செந்தில் வந்து எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். ஸோ அப்போ தான் ஒரு விஷயம் வந்து ரிவீல் ஆகும். இந்த மாதிரி மதுமிதாவும் வைஷ்ணவியும் ஒரே பர்சன்னு. அந்த சீன் வந்து நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு ஒன்ஸ் வந்து இந்த விசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேர் கேஸில் நின்றுட்டு பார்ப்பார். அந்த சினிமாட்டோகிராஃபி ஆங்கிளும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரிவீல் ஆகிடும், அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவருக்கும் மதுமிதாவுக்கும் ஒரு கிளாஷ் ஒன்று நடக்கும். அண்டு ஸோ அதுக்கப்புறம் மதுமிதாவுக்கும் அவருக்கும் கிளாஷ் ஒன்று நடக்கும். அந்த சீனும் நல்லா தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் அந்த சீனு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஒரு ஹீரோயினும் கிளாஷ் ஆகிறது ரொம்ப நல்லா இருக்காது. பட்டு எப்படி சொல்கிறது, விசு வந்து பார்த்திங்கன்னா உரிமையில் வந்து மதுமிதாவோட பாட்டியை மோசமாக திட்டிடுவார். ஸோ உரிமையில் ரொம்ப மோசமாக திட்டிடுவார். அதுக்கப்புறமா ஒரு மியூசிக் ஒன்று வரும், ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கு. ராமு வந்து பீச்சில் இருப்பார். அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் ப்ளே பண்ணும். அந்த சீன் வந்து செம்மையாக இருக்கும், அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ராமு வந்து ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம் குடித்து உடைப்பார். விசு வந்து பார்த்திங்கன்னா மதுமிதா மெமரியாக கலெக்ட் பண்ண திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடைப்பார். உடைக்க மாட்டார், தூக்கி போட்டுருவார். அதுக்கப்புறம் எடுத்துருவார், அது வேறு விஷயம். அந்த காட்சிகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு பேருடைய ஃபீலிங்ஸும் என்னன்றது காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ராமு வந்து பார்த்திங்கன்னா விசுவுக்கு வந்து ஒரு சில புரிதல் சொல்லுவார். இது மேலே இருக்க லவ்னால தான் என்னை ஏமாற்றினாங்க. ஒரு சில விஷயம் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு புரிதல் சொல்லுவார். அந்த காட்சிகளும் நல்லா இருந்தது. அண்டு அந்த டைலாக் கான்வர்சேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு விசுவும் ராமுவுக்கும் உள்ள டைலாக் இருக்குல்ல, அது இந்த ஹோல் மூவிலையும் நல்லாயிருக்கும். ஹோல் மூவிலையும் ரெண்டு பேரும் பேசுகிற கான்வர்சேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு பேசுவாங்க. அந்த சீனும் இருக்கட்டும், மற்ற சீனும் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போது வந்து படுத்துகிட்டே ரெக்கார்ட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு ரெக்கார்ட் பண்ணேன் நான். ஸோ கொஞ்சம் பொசிஷன்லாம் மாற்றி ரெக்கார்ட் பண்ணுவேன்ட்டு படுத்துகிட்டே ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த சீனு இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன் நான். ஸோ அந்த அந்த ராமுவும் சரி விசுவும் சரி ரெண்டு பேரோட கான்வர்சேஷனில் பார்த்திங்கன்னா அந்த ஹோல் மூவிலையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா பிரசாந்தோடைய ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்கும்.
ஸோ இதுதான். அண்டு 2 கேரக்டரும் உடைய எப்படி சொல்கிறது, 2 கேரக்டருக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பொதுவாக ஒரு மூவிஸில் வந்து 2 கேரக்டருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய காமிப்பாங்க, இந்த மாதிரி ட்வின்ஸ்லாம் வச்சுன்னா. பட் இதில் அவ்வளோவா கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் விசு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சித்தப்பா மாறு விஷயம் ஆள் மாறாட்டம் பண்ணி இங்கே வந்திருக்காருல்ல, ஆள் மாறாட்டம் பண்ணி அவருடைய சித்தப்பா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த சீன் வந்து நல்லாயிருக்கும். அண்டு நாசருக்கு வந்து ஒன்றுமே புரியாது, என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அண்டு அவருக்கு என்ன பேசுகிறதுனே தெரியாது. அவருக்கு வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரியாது. கையில் ஒரு என்சைக்ளோபீடியா புக்கை வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருப்பார். அதெல்லாம் முடியாதுப்பா, அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு மேரேஜ் டேட்டுக்கு அக்செப்ட் பண்ணிடுவார். ஃபைனலாக அக்செப்ட் பண்ணிடுவார். விசு வந்து ஒரு சில விஷயம்லாம் குத்தி காமிச்சு பேசுனதுனால அக்செப்ட் பண்ணிடுவார். ஸோ அவர் பேசுனது வந்து நாச்சியப்பனுடைய தம்பியை பற்றி. ஸோ அந்த நாச்சியப்பனுடைய தம்பி தான் இங்கே ஆள்மாறாட்டம் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கே ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அதை வெளியில் காமிக்க முடியல. ஸோ நம்மளால் தான் இவங்க பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளாலே இது தீர்வு காணும், நம்மளே இது திருத்திடுவோம். ஸோ அதனால் அவங்க சொல்கிறாங்க, அவர் வந்து சொல்லுவார் இந்த மாதிரி. ஸோ இதுதான் அந்த சீன் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தான் பூவுக்கள் ஒளிந்திருக்கும் அந்த பாட்டு வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், பூவுக்கள் ஒளிந்திருக்கும்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அதில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஈஜிப்டு காமிப்பாங்க, பிஸாவை காமிப்பாங்க, நிறைய விஷயத்த காமிப்பாங்க. அதுக்கப்புறம் தாஜ்மஹால் காமிப்பாங்க, எல்லாமே காமிப்பாங்க. அதில் ஆல்மோஸ்ட்டாக எல்லா 7 ஒண்டர்ஸும் அதில் வந்துடும். அது ரொம்ப அழகான ஒரு சாங் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் மாதேஷி இருக்கார்ல, அவர் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறுபடியும் சொதப்பல் பண்ணிடுவார். உடனே நாசர் வந்து கோச்சிட்டு வந்துடுவார். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாக யதார்த்தமாக இல்லை. ஸோ அந்த ஆள் மாறாட்டம் பண்ணுறாங்களே, அது ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துருந்துருக்கலாம். பட்டு கொஞ்சம் யதார்த்தமாக இல்லை. அதுக்கப்புறம் நாச்சியப்பன் ரிட்டன் வந்துடுவார். அதுக்கப்புறம் நாச்சியப்பனுக்கும் அவங்க பையனுக்கும் சண்டை. அவங்க பையன் வந்து கேட்டுட்ருப்பார், நீங்கள் தானே அனுபவிச்சிங்க, இப்போ திடீர்னு மாற்றுறீங்களே, பேச்சை மாற்றுறீங்களே அதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாச்சியப்பன் தம்பியும் பேசுவார். அதுக்கப்புறம் நாச்சியப்பனுடைய ஒய்ஃபு பேசுவார். சாரி, நாச்சியப்பன் ஒய்ஃப் இல்லை, நாச்சியப்பனுடைய தம்பியோட ஒய்ஃப் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, ராதிகா. அந்த டைலாக் சொல்லுவாங்க ஒன்று, கிட்டத்தட்ட அந்த டைலாக்குக்காகவே அவங்களுக்கு இந்த ரோல் கொடுத்த மாதிரியே இருந்தது. ஐயோ ஐயோ, அந்த டைலாக்குக்காகவே இந்த ரோல் கொடுத்த மாதிரி இருந்தது. அண்ட் ராதிகாவுடைய கேரக்டரைசேஷன் வந்து வில்லியாக காமிப்பாங்க. அதுக்கப்புறம் பணத்தை பார்த்துட்டு அவங்க திருந்துற மாதிரி காமிப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் யதார்த்தமாகவே இல்லை இந்த விஷயம் மட்டும். அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க ராதிகா. அதோடைய ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாமே நல்லாயிருக்கு. அதோடைய ஸ்டோரி ஃப்ளாஷ்பேக் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் பட்டு அவங்க சேஞ்ச் ஆகிறதுலாம் பார்த்திங்கன்னா லாட்ரி டிக்கெட் பணத்தை பார்த்து சேஞ்ச் ஆன மாதிரி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைனோசர் வரும். ஐயோ, அப்போது இந்த டைனோசரை பார்த்து தேட்டரில் பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு தெரில. பட்டு இப்போ பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு இல்லை. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்ஷாட்டில் கூட பண்ணலாம் போல். ஸோ இதுதான் கேப்கட்டு. ஸோ நிறைய எடிட்டிங் ஆப் இருக்குது. அந்த ஃபிலிம் வர இந்த மாதிரி நிறைய ஆப்பில் வந்து பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் படத்துடைய எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மேரேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எண்டு கார்டு வந்து இந்த ஜீன்ஸ் பேண்ட் இருக்குல்ல, அந்த ஃபார்மெட்டில் அந்த அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்தும் ஐஸ்வர்யாவும் நிற்பாங்க ஜீன்ஸில், ஒரு பெரிய ஜீன்ஸ் குளாத்து மேலே. அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இந்த எண்டு போட்டுருவாங்க. ஸோ இதுதான். ஓகே, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சீன்ஸும் அதோடய சீன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது, ஒப்பீனியன்லாம் ஷேர் பண்ணேன். ஸோ எனக்கு இந்த படத்தில் வந்து எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, த அமெரிக்கன் போர்ஷன் ஆஃப் த மூவி இருக்குல்ல,
அமெரிக்கன் போர்ஷன் அது வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது அந்த ரைட்டிங்கு மேபி அதில் ஒரு சில இதெல்லாம் நம்ம உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். பட் அந்த ரைட்டிங், ஆக்டிங், சீன் ஆஃப்டர் சீனு அது எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அது எல்லாமே நல்லா இருந்தது. அண்டு ஏஆர் ரஹ்மானுடைய ரொமான்டிக்கான பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சான்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஹோல் சாங்கும் ஆல்பமும் பக்கா மாஸ்டர் பீஸு. அதுக்காகவே இந்த படம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி ஒவ்வொரு கேரக்டரும் கிளாஷ் ஆகும் அண்ட் கான்ட்ரடிக்ஷன் ஆகும். அண்ட் அவங்களுக்குள்ள நடக்கிற பல்வேறு வித்தியாசங்களில் அதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டாக கன்வெர்ட் பண்ண பார்த்துருக்காரு. பட் ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இதுதான் இந்த ஹோல் மூவியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசாந்த் அண்டு ஐஸ்வர்யா ராய், முக்கியமாக மதுமிதா, பிரசாந்த், விசு அண்டு மதுமிதா கேரக்டருடைய லவ் ஸ்டோரி வந்து ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் ரொம்ப நல்லா ரைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விசு அண்ட் ராமு இவங்களுடைய கான்வர்சேஷன் வந்து ரொம்ப நல்லா ரைட் பண்ணியிருந்தாங்க. அண்டு லக்ஷ்மி அவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக ஒரு லைஃப்பை பற்றி ஒரு டைலாக் ஒன்று பேசுவாங்க. எனக்கு வாழ்க்கைன்னா இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும், வாழ்க்கைன்னா இப்படி பண்ணணும், லைஃப்னால் இப்படி இருக்கணும். அந்த டைலாக்லாம் நல்லாயிருக்கும். அந்த இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதை தவிர்த்து மற்ற சீனெல்லாம் பயங்கர ஓவர் ஆக்டிங் அண்டு அவங்க பேசுகிற ஜோக்கெலாம் ரொம்ப மொக்கையாக இருக்குது அண்ட் ரொம்ப ஓவர் ஆக்டிங். அண்ட் ராஜசுந்தரமுடைய டான்ஸ் கொரியோகிராஃபி சூப்பர்ப் சூப்பர்ப். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் காமிக்கலாக ஏதாச்சும் ஏதோ ஒன்று பண்ணணும்ன்ட்டு பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பட் டான்ஸ் ஸ்டெப்புலாம் இருக்கும்ல, அதெல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காரு. ஒரு சில காமிக்கல் எலிமெண்ட் வந்து நல்லா இல்லை. அதுக்கப்புறம் அவர் பண்ணுற ஆக்டிங் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல், அது ஹிந்துஸ்தானியாக இருக்கட்டும், சவுத் கிளாசிக்கல் எதுவானா இருக்கட்டும், இந்தியன் கிளாசிக்கலாக இருக்கட்டும், அண்டு அதுவும் வெஸ்டர்னைசேஷனும் உள்ள காம்போசிஷன் இருக்குல்ல, அது செம்ம ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காரு. நடுவில் ஒரு ரிதம் ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ ஏஆர் ரஹ்மான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்பான ஒரு காம்போசிஷன் கொடுத்துருக்காரு. அண்டு லக்ஷ்மியோட ஆக்டிங் வந்து ஓவர் ஆக்டிங் தான் சொல்லணும். அண்டு அவங்களுக்கு போட்டிருக்க மேக்கப்பு, அதுக்கப்புறம் தலையில் இந்த வெள்ளை கலர் முடியில் வெள்ளை கலரில் டை அடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஏதோ விக்கு வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் அந்த நாச்சியப்பன் கிட்ட வந்து ஒரு பொய்யான கதை சொல்கிறாங்க. அந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிறது விதமே ரொம்ப ஃபேக்காக தான் தெரிஞ்சுது. பொதுவாக இந்த மாதிரி ஸ்டோரிலாம் நரேட் பண்ணும்போது கொஞ்சம் பிலீவபுளாக நம்ம ஆடியன்ஸை ஏற்றுக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்டோரி ஒன்று ரைட் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கிடையாது. இது கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அந்த அந்த மாதிரி நிறைய ரைட்டிங்ஸில் நிறைய இடத்துல சொதப்பலாக இருக்குது, நிறைய இடத்துல லூப் ஹோல் இருக்குது. ஸோ இதுதான். அண்ட் இன்னொரு விஷயம்னா தமிழ் மூவியில் வந்து ரைட்டிங் பிரச்சனை இருக்குல்ல, எழுத்தாளர், அது இப்போ மட்டும் கிடையாது, ஆரம்ப காலத்துலேருந்தே இருந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான். அண்ட் பட் அதே சமயத்தில் நான் ஏற்கனவே மறுபடியும் சொன்ன மாதிரி சொல்லிடுறேன். விசு ராமு கேரக்டரு, விசு மதுமிதா கேரக்டர், இவங்களுக்குள்ள ரைட்டிங்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான். அண்டு என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மானை தவிர்த்து எந்த ஒரு சீனுமே பேச முடியாது இந்த மூவியில். அண்டு நிறைய சீன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல் அண்ட் போரிங்காக இருந்திருக்கும். பட் அதெல்லாம் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் மூலமாக ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதாவது ஒரு ஃப்ளோக்கு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஸ்டோரியோடைய நரேட்டிவ் இருக்குல்ல, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்குது. அப்படியே நம்ம உட்காந்தோமா பார்த்தோமா அப்படியே போர் அடிக்காமல் பார்த்துட்டே இருக்கோம். என்ன தான் அது நிறைய சீன்ஸு கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்லாம் நிறைய இருந்தாலும் ஒரு போர் அடிக்காமல் ஒரு ஃப்ளோ ஒன்று போகும். அந்த ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் சங்கர் தான் காரணம். ஏன்னா அவரோட தான் ஸ்க்ரீன் ப்ளே அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பார். ஸோ இதுதான். அண்ட் டேரக்டர் சங்கர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மூவிஸில் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு கேஸ்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவரோட படங்கள்லாம் பார்த்திங்கன்னா க்ரௌடு கேஸ்டிங் வந்து ரொம்ப மெயினாக நல்லாயிருக்கும்.
அண்டு அது இந்த படத்தில் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அண்டு இன்னொரு விஷயம்னா இந்த க்ரௌட் கேஸ்டிங் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே மெயினாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவர் பண்ணுற மூவிஸில் வந்து சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு இவருடைய பங்கும் இருக்குன்றது ஏஆர் ரஹ்மானே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாமே சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த மூவி வந்து 71st அகாடமி அவார்டுக்கு, ஆஸ்கர் அவார்டுக்கு வந்து ஆக்சுவலாக சென்ட் பண்ணியிருக்காங்க பெஸ்ட்டு ஃபாரின் ஃபிலிமுக்கு. அது எதுக்கு இந்த மூவி சென்ட் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு எந்த எதுவுமே இல்லை. ஆனால் அப்போவே இது ஆக்சுவலாக கான்ட்ரவர்சியாக தான் இருந்தது. ஸோ இதுதான் இதான் கைஸ். அண்டு ஸோ இதான் என்னோடய ஹோல் ஒப்பீனியனும். இதை தவிர்த்து வேறு என்ன, இந்த படத்தில் வந்து ஒரு அழகான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் வந்து பீச்சு ரொம்ப அதிகமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் ஐஸ்வர்யா ராய் வந்து அவ்வளோ அழகு, அவ்வளோ பியூட்டிஃபுல். மெயின் ரீசன் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல். அண்ட் அனதர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஐஸ்வர்யா ராயோடைய ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இவந்தோ அது கேரக்டருக்கு, மதுமிதா கேரக்டருக்கு அது கொஞ்சம் செட்டாக இருந்தது. ஆனால் வைஷ்ணவிக்கு அந்தளவுக்கு இல்லை. வைஷ்ணவி கேரக்டருக்கு அது நேச்சுரலாக இல்லை. பட் மதுமிதா கேரக்டருக்கு ரொம்ப நல்லா ஃபிட்டாக இருந்தது. வைஷ்ணவி கேரக்டர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி மாடல் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு ஸ்டீரியோ டைப்பிக்கல் ஐயரு பிராமின் கேர்ளு, ஒரு இன்னசென்ட்டு டம்பு, இந்த மாதிரி கேரக்டரைசேஷனை வந்து பார்த்திங்கன்னா அப்போது வந்து தமிழ் சினிமாவில் நிறையவே பண்ணுவாங்க. அண்ட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிறுக்குத்தனமான ஒரு விஷயம். அண்ட் டைரக்டர் சங்கரும் எதுக்கு இதில் கொஞ்சம் இதெல்லாம் அவர் பண்ணுறாருன்னு தெரில. ஸோ அவர் படத்துலேயும் இது மாதிரி நிறையா வருது. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இந்த ஹோல் மூவிலையும் பார்த்திங்கன்னா இந்த ஜீன்ஸ் மூவியில் ராதிகா தான் செம்மையான பர்ஃபாமன்ஸு. ராதிகா குக்கெலாம் வேறு யாருமே கிடையாது. செம்மையான பர்ஃபாமன்ஸு. அண்டு நானும் ரவுடி தான் மூவியில் கூட ராதிகாவோட பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோ யதார்த்தமாக அந்த படம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ராதிகா தான். ஸோ நிறைய அதே மாதிரி தனுஷ் நடித்த ஒரு படத்துலேயும் ராதிகா வருவாங்க. அவங்களோட பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸு. ஸோ இதுதாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் இருக்க சினிமாட்டோகிராஃபி, காஸ்டியூம் டிசைனிங், அதுக்கப்புறம் இந்த க்ரௌட் கேஸ்டிங், அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராயோடைய பர்ஃபாமன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வைஷ்ணவி கேரக்டர் மட்டும்தான் கொஞ்சம் ஓவராக இருந்தது. பட் மதுமிதா கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்வீட் அண்ட் பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு காதல் கதை தான். பட் இவ்வளோ ஹைப்பு தேவை கிடையாது இந்த படத்துக்கு. ஸோ இப்போது அந்தளவுக்கு ஹைப் இல்லை. பட் அப்போது பயங்கர ஹைப்பு. ஸோ அந்தளவுக்கு ஹைப்புக்கு தேவை கிடையாது. அண்ட் இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர் விசுவே பண்ணிட்டு போகலாம். எதுக்கு டேரக்டர் சங்கர் தேவை? இதெல்லாம் விசுவே பண்ணிட்டு போகலாமே, அவரே பண்ணுவாரே. ஸோ அந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்குது. ஸோ இதாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த படத்தை பற்றி? ஸோ இது தவிர்த்து வேறு எதுவும் ஒப்பீனியனும் என் மைண்டுக்கு வரல. வந்துச்சுன்னா நான் எடிட் பண்ணும்போது நான் ஷேர் பண்ணுறேன் நான். பட் இப்போதைக்கு எதுவும் வரல. ஸோ அதுக்கப்புறம் கலரைசேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மூவியில். நிறைய சாங்குடைய கலரைசேஷன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாங்குடைய ஃப்ரேம்ஸு, அது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அதெல்லாம். ஸோ இதுதான் கைஸ். அண்டு எனக்கு வந்து ஒரு சில ஃபீலிங் வந்தது இந்த படம் பார்க்கும்போது. நான் ஏற்கனவே சொன்னிருக்கேன், ஒரு ரொமான்டிக்கான ஒரு நாஸ்டாலஜிக்கலான ஃபீலிங் அந்த படம் பார்க்கும்போது வந்தது. இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:02 அண்டு குட் ஈவினிங். ஸோ இதுதான். அண்ட் வேறு ஏதாச்சும் ஷேர் பண்ணணுமான்னு ஏதாச்சும் செக் பண்ணி பார்க்கட்டா? அதுக்கப்புறம் இந்த டான்ஸோட ஸ்டெப்ஸு, இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா லோவர் ஆங்கிள்லாம் வச்சு பிரசாந்தையும் ஐஸ்வர்யாவையும் காமிச்சிருப்பாங்க. ஒரு எம்பையர் ஸ்டேட் பில்டிங், அந்த ஷாட்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஈஜிப்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமல்லாம் பார்த்திங்கன்னா லைனாக ஓட்டிகிட்டு வருவாங்க. ஐஸ்வர்யா ராய் வந்து முன்னாடி நடந்துட்டு வருவாங்க. அதெல்லாம் நல்லா ஷாட்டு. ஸோ அந்த ஃப்ரேம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
டேரக்டர் ஷங்கர் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்துங்கடா கல்யாணத்தை, நிறுத்துங்கடா கல்யாணத்தை அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் படம் எடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இதுதான் தோணுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, டேரக்டர் ஷங்கருடைய ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னா, அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பாயிண்ட் வச்சு அடிப்பார். ஸோ முக்கியமாக அந்த படத்துடைய டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸு. இது வந்து அந்த சமயத்தில் வந்து ஆல்மோஸ்ட்டாக எல்லாருக்கிட்டையும் பாப்புலராக ஆக ஆரம்பிச்சிது. 98ல் ஆல்மோஸ்ட்டாக எல்லாருமே ஜீன்ஸு, ஆல்மோஸ்ட்டாக நிறைய பேர் ஜீன்ஸ், முக்கியமாக சிட்டியில். ஸோ ரொம்ப பாப்புலராக ஆக ஆரம்பிச்சிது. ஸோ மேபி அவர் அதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். நான் இன்டர்வியூவில் ஏதோ ஆர்டிக்கலில் படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஆர்டிக்கலாக இல்லை ட்விட்டரில் யாராச்சும் ஷேர் பண்ணாங்கன்னு தெரில. ஸோ இதான் கைஸ். ஸோ இதுதான். அண்ட் இன்னொரு விஷயம் நான் ஆட் பண்ணுறேன். எனக்கு ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஷங்கருடைய கருத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு உடன்பாடு கிடையாது. அவர் படத்தில் வந்து ரிசர்வேஷனுக்கு எதிர்த்து இடபிள்யூஎஸை ஆதரித்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராக்ரெசிவ்க்கு எதிரான நிறைய திட்டங்கள், அதுக்கப்புறம் கரப்ஷன், லஞ்சம் இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் அதை ஒரு படத்தில் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஹிந்து கோவிலுக்கு ஆதரவாக, பூஜைக்கு ஆதரவாக நிறைய விஷயம்லாம் அவர் படத்தில் வரும். அதுக்கப்புறம் தேசியவாதம், தமிழ் தேசியவாதம் கூட அவ்வளோ இல்லை, பட் தேசியவாதம் கருத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் வந்து எனக்கு அவ்வளோ உடன்பாடு கிடையாது இப்போதைக்கு. பட் ஃபிலிம் மேக்கராக அவர் படத்தில் இருக்க மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, ஸ்க்ரீன் ப்ளே இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவர் படத்தில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்களே நடிகர்கள், அதுக்கப்புறம் க்ரௌட் கேஸ்டிங், ப்ரொடக்ஷன் டிசைன் இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் அவரை அப்ரிஷியேட் பண்ணுறேன். பட் அதே சமயத்தில் அவர் படத்தில் நிறைய கொஞ்சம் மனு தர்மம், கேஸ்ட் பேஸ்டு சொசைட்டிக்கு ஆதரவாக நிறைய விஷயம் இருக்குது. அதில் உடன்பாடு இல்லை. ஸோ இதுதான். அண்ட் இப்போது ரிலீஸ் ஆக போகிற இந்தியன் 2 மூவிலையும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இதுவும் நான் இங்கே ஷேர் பண்ணிடுறேன். இதுதாங்க ஓவராலாக எனக்கு இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜீன்ஸ் படம். டேரக்டர் ஷங்கர் பற்றி போதும். பட் ஆனால் ஒரு ஜென்டில்மேன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக விடுதேன் நான். அந்த அவர் பேர் என்ன, இந்த வினீத் கேரக்டர், அந்த கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து பயங்கரமாக விழுது. சான்ஸே கிடையாது. ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் நினச்சா இவ்வளோ கிரிஞ்சாக இருக்கே அந்த மாதிரி தான் தோணுது. ஸோ இதுதான் கைஸ். ஸோ இப்போ நினச்சா அதை கொஞ்சம் கிரிஞ்சாக தான் தோணுது. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அவர் படத்தில் வர ஸ்டோரிஸு, ஐடியாலஜியில் எனக்கு உடன்பாடு இல்லை. பட் ஃபிலிம் மேக்கிங்கில் அவரை நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறேன். அண்ட் ஸ்க்ரீன் ப்ளேயில் அவரோட ஸ்க்ரீன் ப்ளே பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் ஜீன்ஸ் மூவி வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி. உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. அண்டு ரொம்ப அழகாக இருக்குன்னா மீன்ஸு நான் அந்த ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அண்டு ஷங்கருடைய ஸ்க்ரீன் ப்ளே, அதுக்கப்புறம் இந்த விசு மதிமுத்தா கேரக்டர், அதுக்கப்புறம் விசு ராமுவுடைய கான்வர்சேஷன் கேரக்டர், அவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் கேரக்டர் மட்டும்தான் நல்லாயிருக்கும். பட் ராமு அண்ட் வைஷ்ணவி கான்வர்சேஷன் அதெல்லாம் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கான்வர்சேஷனாக இருக்கும். அண்டு அந்த வைஷ்ணவி என்ற ஐஸ்வர்யா வந்து ஓவர் ஆக்டிங், மதுமிதா என்ற ஐஸ்வர்யா ராய் வந்து ரொமான்டிக் அண்ட் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து ராதிகா தான். ஸோ இதான், உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா பாருங்கள். இதுதான் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான மூவி. ஸோ இதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பை, டேக் கேர், லவ் யூ, பீஸ் கைஸ், பீஸ். இப்போ டைம் வந்து 5:16. பை.